கூட்டணி சார்பாக இங்க நான் மாம்பழத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு போதும். இந்த தர்மபுரி மக்கள் என் மீது அளவற்ற பாசத்தையும் அன்பையும் புரிந்தார்கள். அதே சமயம் அதை வாக்காகவும் கொடுத்தாங்க. இத்தனை பேர் 4 லட்சம் பேருக்கு மேல வாக்களித்து நான் நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட வாக்களித்தாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என்னுடைய தோழமை கூட்டணி கட்சிகள் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க இங்க தர்மபுரி பகுதியில மக்களுக்கு வாக்களித்த சகோதர சகோதரிகளுக்கும் என் மீது அன்பை பொழிந்த எல்லாருக்கும் நாங்க நன்றியை தெரிவிக்கும் இந்த பகுதியில நாங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு தர்மபுரி பகுதியில பழைய தர்மபுரியில வாக்களித்த மக்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லா பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு முறையும் அவர்கள் திட்ட முகத்தோடு எனக்கு ஒரு பாசத்தை பொழிந்தார்கள். அவருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வந்தேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாலைகளை பத்தி உங்களுடைய கருத்து? 40 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. 49 பேருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் அந்த தொடர் இறப்புக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நடந்தது, அதே போல விழுப்புரத்திலேயும் நடந்திருக்குது. இதே கைநாடா அங்கதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ எத்தனை பேர் அங்கேயே ஒரு 30 பேர் அப்பயே போயிட்டாங்க. இதுல ஒரே இடத்துல 40 பேர் கிட்ட இன்னைக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க, அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க. இது 10 நாள் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். ஆனா அதை வெளியில தெரியாததுனால மக்கள் யாருமே மருத்துவமனைக்கு போகவில்லை. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ வாந்தி பேதின்னு எல்லாம் வீட்டுல இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்க இதோட சீரியஸ்னஸ், இதோடைய இவ்வளவு பெரிய விஷயமாகும்னு யாருக்குமே தெரியல. முன்னாடியே முதல்ல ஒருத்தர் 2 பேர் அட்மிட் ஆகும் போதே இது கள்ளச்சாராய பிரச்சனை தெரிஞ்சிருந்தா மத்தவங்க எல்லாம் வேகமா அட்மிட் ஆயிருப்பாங்க. அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகி ஒரு 10-15 குடும்பத்தை நம்ம உயிர்களை காப்பாத்திருக்கலாம். எப்ப இதை மூடி வைக்க வெளில தெரிஞ்சா அசிங்கமாயிடுமோ, வெளில தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு அதை ஊடகத்திலயும் மறைச்சு எல்லாத்தையும் மறைத்து விட்டதுனால வெளியிலேயே யாருக்கும் தெரியாம வீட்லயே எல்லாம் படுத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப முடியாம போய் கண் பார்வை போய் அப்புறம் மூச்செல்லாம் அதெல்லாம் பிரச்சனை வரும்போதுதான் ஐயோ இது பிரச்சனை போல இருக்கு, இது சாதாரண வாந்தி பேதி இல்லைன்னு அப்புறமா தான் அவசர சிகிச்சை பிரிவு வராங்க. இப்ப எதுக்கு மூடி மறைக்கணும்? நம்ம மக்களுடைய உயிர் தானே இதுல அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக கெட்ட பேர் வாங்கினா என்னன்ற மாதிரி இல்லாம ஐயோ கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்களை பலிக்கடாக்கின மாதிரிதான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 4 மருத்துவமனையில பிரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா எல்லாரும் அந்த இடத்துல அட்டென்ஷன் போயிடுமோன்னு 4 இடத்துல பிரிச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த அவசர சிகிச்சை பிரிவு 4 இடத்துல இருக்கிறாங்க. அங்க அத்தனை உறவினர்கள் எல்லாம் போய் குழுமி இருக்கிறாங்க. எல்லாருமே அங்க பாக்குறாங்க. ஒரு மருத்துவமனையிலயே பாத்தீங்கன்னா நேத்து மட்டும் வேற ஒரு சேலத்துல மட்டுமே ஏதோ 10 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க அட்மிட் ஆனவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தி இருந்தா இந்த சாவுகளை கண்டிப்பாக தடுத்திருக்கலாம். 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதை பத்தி நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயமே கொடுக்க கூடாது, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எதுவும் இல்ல. எதுக்கு எந்த சாராயமும் கொடுக்காதீங்க, நல்ல சாராயமும் கொடுக்காதீங்க, கள்ளச்சாராயம் கொடுக்காதீங்க. கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது. சாராயம் அரசாங்கமே திறந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க. எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான், எல்லாருக்கும் தெரியும். அது குழந்தை குட்டிங்களோட சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? சாராயம் தான். கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா முதல்ல அதை நிறுத்துங்க, அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம். பூரண மதுவிலக்கு தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் போதை வேற இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பசங்க எல்லாம் சாயங்காலமானாலும் காலையில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க பார்த்தாலும் போதை தலைவிரித்து ஆடுகிறது. அப்ப அதையும் தானே நம்ம ஒழிக்கணும். அதுதான் முதல் முக்கியமான கோரிக்கை. அதுக்கப்புறம் தான் எல்லாமே.